கர்த்தாவே, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 20 அதிகாரம் 24 மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஊழியம் செய்வது என்பதே. செபேதேயுவின் குமாரர்களாகிய அப்போஸ்தலர்களான யோவான், யாக்கோபு என்பவர்களின் தாய் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படிக்கு அருள் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாள். இதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். பிறகு இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாரின் அதிகாரிகள் இருமாப்பாகவும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. என்னை பின்பற்றுகிற உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் யார் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற போராட்டமும் போட்டியும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசுவோ, ஒருவருக்கொருவர் தாழ்மையுடன் பணிவிடை செய்யுங்கள், அப்போது நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்கிறார். நம்மை நாமே தாழ்த்தும் போது, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் போது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே உயர்ந்த நிலைக்கு நம்மை உயர்த்துவார். நாம் ஒருவருக்கொருவர் தாழ்மையும் அன்புடனும் நேசித்து ஊழியம் செய்வோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களிடத்தில் இருக்கிற எல்லா மேட்டிமைகளை பலவீனங்களை நீக்கி போடுவீராக. தாழ்மையுடன் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.